ப்ரோ என்னால் ஜிம்லாம் போக முடியாது, வீட்டிலே ஏதாவது எக்ஸசைஸ் இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ. ஓகே ப்ரோ, கண்டிப்பாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தமிழில் எளிமையான முறையில் உங்களுக்கு டிப்ஸ்லாம் சொல்கிறேன்ல, அதெல்லாம் நீங்கள் டெய்லியும் தெரிஞ்சுக்கணுன்னா என்ன ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, என்ன எக்ஸசைஸ்னால் அது புஷ்அப்ஸ் தான். புஷ்அப்ஸ்ன்றது ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ்ன்னு நினச்சிக்காதீங்க. இது உங்களோட செஸ்ட்டு, ஷோல்டரு, ட்ரைசெப்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். ஸோ நான் ஒரு 4 வேரியேஷன் சொல்கிறேன், அதை மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா போதும், உங்களோட அப்பர் பாடி சூப்பராக கொண்டு வரலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் நார்மல் புஷ்அப்ஸ். ஸோ இது வந்து நான் வச்சிருக்க மாதிரி கையை கரெக்டாக ஷோல்டர் வித்தில் வச்சுக்கோங்க. ஸ்லோவாக டவுன் பண்ணி அப் பண்ணுங்க, ஃபுல் ஸ்ட்ரெச் பண்ணி பண்ணுங்க. இதில் ஒரு 3 செட்டு போடுங்க, ஃபெயிலியர் வரையும் போடுங்க. உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ட்ரை பண்ணி போடுங்க, 3 செட்டு. ஓகேவா? ஸோ செகண்ட் வந்து ஒயிட் புஷ்அப்ஸ். ஒயிட் வந்து உங்கள் ஷோல்டர் வித்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க, ஒயிடாக வச்சுட்டு நீங்கள் போடணும். இது வந்து உங்களுக்கு செஸ்ட்டு சூப்பராக ஆக்டிவேட் ஆகும். இதை ஒரு 3 செட்டு போட்டுருங்க, எவ்வளோ முடியுதோ அவ்வளோ கவுண்ட் போட்டுருங்க. தேர்ட் ஒன்று டைமண்ட் புஷ்அப்ஸ். டைமண்ட் புஷ்அப்ஸ் பொறுத்தளவு நான் வச்சிருக்கேன் கையை இந்த மாதிரி க்ளோஸாக வச்சுட்டு. ஸோ இதை நீங்கள் பண்ணும்போது உங்களோட செஸ்ட்டு ப்ளஸ் ட்ரைசெப்ஸ் ரெண்டுமே ஆக்டிவேட் ஆகும். இது கொஞ்சம் டஃப்பான ஒர்க் அவுட் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ நாலாவது வந்து இன்க்ளைன் புஷ்அப்ஸ். ஸோ இது ஏதாவது ஒரு சேரோ ஒரு ஸ்டூலோ ஏதாவது வச்சுட்டு ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள். இது உங்களோட லோயர் செஸ்ட்டு சூப்பராக ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த எக்ஸசைஸ் மட்டும் பண்ணுங்கள், உங்களோட அப்பர் பாடி சூப்பராக கொண்டு வரலாம். ஓகேவா? நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.